எவ்ரி மேன் இஸ் அ பொட்டென்ஷியல் ரேபிஸ்ட்ன்றது அம்மாக்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஒரு ஆணுன்றவன் மனிதன் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கணும். ஒழுக்கமான பையன், தத்துவங்கள் பேசுகிற பையன், பக்திமானான பையன்ற பேர் எடுக்கிற பையன் தான் குழந்தைங்க கிட்டே இப்படி தவறுகள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு நிகராக அவனுக்கு பார்ட்னரே இல்லைன்னா அவன் இந்த மாதிரி யாரையோ போய் மேயறதுக்கு இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு யார்கிட்டயோ போய் வேட்டையாடுறதுக்கு உண்டான தன்மை அவனுக்கு வந்துடுது. குழந்தைக்கு சிகிச்சை தர டாக்டர் இல்லை குழந்தையோட ஆசிரியர் இல்லை குழந்தையோட சர்ச்சில் இருக்க ஃபாதர் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறதுனால, அதுவும் ஸ்பெஷலாக ஆண் குழந்தைகளுக்கு தன் சுய கட்டுப்பாடை எப்படி வச்சுக்கிறது, ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக நடந்துக்கணுன்றதை பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லித்தரணும். இந்த சம்பவத்தில் 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். முதல் விஷயம், ஒரு பெண் குழந்தையை 7 வயது பெண் குழந்தையை பராமரிப்பு இல்லாமல் தனியாக விடுறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல். சின்ன குழந்தை தானே, விளையாடுறாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட விளையாடுறாங்கன்னு அஜாக்கிரதையாக நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிறது கொஞ்சம் கொச்சையாக தோன்றினாலும் எவ்ரி மேன் இஸ் அ பொட்டென்ஷியல் ரேபிஸ்ட்ன்றது அம்மாக்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதனால் குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிறது, எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் விட்டுட்டு போகிறது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த விஷயம், சரி அப்படி தான் ஒரு குழந்தை இருந்தது, அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது இல்லையா, பக்கத்து வீட்டு குழந்தைனாலும் நம்ம குழந்தைன்ற மனப்பான்மையில் மற்றவங்க பார்த்துக்கிறது இல்லையான்ற இன்னொரு கேள்வி வருது. மூன்றாவது, அப்படி ஒரு குழந்தை தனியாக இருந்தால் அதை இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறதா, இப்படி தான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறதா அப்படின்ற ஒரு தார்மீக கேள்விகள் நிறைய இருக்குது. அப்போது இந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லி தந்திருக்கலாம், இனிமேல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி தரலாம்னா, இன்னொருத்தர் வீட்டுக்கு, அதுவும் தனியாக இருக்கிற ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச அங்கிள் தானே, தெரிஞ்ச அண்ணா தானேன்னு குழந்தைங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால, தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட போகக்கூடாது, பேரண்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கு இந்த ஒரு ஐடியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து இந்த அக்கா வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு தான் போகணுமே தவிர, அவசரத்தில் கூட குழந்தைய தனியாக விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் கடந்து பக்கத்து வீட்டு குழந்தை வெளியில் தனியாக இருக்குன்றனா, அங்கே இருக்கிற ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஆண் என்ன செய்யணும், தங்கச்சி இல்லை குழந்தை நீ பத்திரமா இருன்னு சொல்லணுமே தவிர, அந்த குழந்தைய துஷ்பிரயோகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிற நாடு இது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்பர் 1 பேரண்ட்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும். நம்பர் 2 சில்ட்ரனை நம்ம எஜுகேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும், ஒரு அவசரம் அப்பா அம்மா இல்லாத சூழ்நிலை இல்லைன்னா என்ன எப்படி நடந்துக்கணுன்ற விதிகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஒரு மார்க் ட்ரில் மாதிரி அப்பப்போ அந்த குழந்தைக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. 3வது விஷயம், நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒரு குழந்தை இருந்ததுன்னா, அது நம்ம குழந்தை இல்லைனாலும் நம்ம சொந்த குழந்தை மாதிரி நினைக்கிற மனோபாவம் நம்ம எல்லாருக்குமே வரணும். ஒரு குழந்தைக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பொட்டென்ஷியலி ப்ராப்ளம் வரக்கூடிய சூழ்நிலை ஒரு குழந்தை இருக்குன்னா, என்னவோ யாருக்கோ என்ன ஆச்சு, நமக்கு என்ன வந்தது நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுப்பு எடுக்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். பொறுப்பு எடுத்து தான் ஆகணும். 4வது முக்கியமான விஷயம், ஒரு ஆணுன்றவன் மனிதன் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கணும். எனக்கு இந்த கலவியல் வெறி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா யோசிக்க முடியாது. என்ன வெறி வந்தாலும் யார்கிட்ட என்ன நடந்துக்கணுன்ற ஒரு விவஸ்தை இல்லைன்னா, ஆம்பளையாக இருந்தாலும் மனிதனே இல்லைன்னு சொல்கிற நிர்பந்தத்துக்கு தான் நம்ம தள்ளப்படணுன்றதுனால, ஆண்கள் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட கொஞ்சம் கண்ணியமாக, இது தரம் அற்ற செயல், இதை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு கண்ணியத்துக்கு ஆண்கள் தான் தங்களை கொண்டு வரணும். அதற்கு எந்த விதத்தில் உதவி செய்கிறதுக்கும் நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். அதில் என்ன சிகிச்சை வேணும்னாலும் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் பொழுது, ஒரு குழந்தையை இப்படி பலிகடாக்கிறது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட பாலியல் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஆண்கள் வந்து பொது இடங்களில் ரொம்ப பதுவசாக, ரொம்ப குவைட்டாக, ரொம்ப சாந்தமாக, நல்ல பையன், ஒழுக்கமான பையன், தத்துவங்கள் பேசுகிற பையன், பக்திமானான பையன்ற பேர் எடுக்கிற பையன் தான் குழந்தைங்க கிட்டே இப்படி தவறுகள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி இந்த முரட்டுத்தனமாக இருக்கிற ஆண்கள், வெளியில் உலகத்தில் பொது காரியங்களில் ஈடுபடுற ஆண்கள் வந்து அவங்களுக்குன்னு அவங்களோட இயற்கையான சுபாவத்தினால அதிகமான பெண்களை அவங்களால கவர முடியுதுன்றதுனால, அவங்களுக்கு தகுதியான ஒரு பெண்ணோட அவங்களோட உறவில் ஈடுபட முடியுது. தனக்கு நிகரான ஒரு வளர்ந்த பெண், ஒரு முதிர்ந்த பெண்ணோட உறவில் ஈடுபட முடியாத ஆண்கள் தான், சரிசமமான பெண்ணோட தன்னோட பாலியல் தேவைகளை தீர்த்து கொள்ள முடியாத ஆண் தான் அடுத்த பலிகடா யாருன்னு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்கன்றதுனால, அப்படிப்பட்ட இந்த குவைட்டான, இந்த எந்த வித தப்பு தண்டாலும் ஈடுபடாத சமத்து பையன் பேர் வாங்குகிற பசங்க கிட்ட தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பையன்றதுனால வெறும் ஆண்களை, இந்த வாலிப பருவ ஆண்களை மட்டும் நம்ம சந்தேகப்பட முடியாது. நிறைய சந்தர்ப்பங்களில் வயசான தாத்தாக்கள், சில சந்தர்ப்பங்களில் குழந்தைக்கு சிகிச்சை தர டாக்டர் இல்லை குழந்தையோட ஆசிரியர் இல்லை குழந்தையோட சர்ச்சில் இருக்க ஃபாதர் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறதுனால, இப்படிப்பட்ட ஆண்களை நம்பலாம், இப்படிப்பட்ட ஆண்களை நம்ப முடியாதுன்னு நம்ம வரையறைப்படுத்த முடியலன்றதுனால, ஒட்டுமொத்தமாக ஆணாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. இப்போ ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்குன்னு ஒரு பெரிய முக்கியமான சமூக பங்கு இருக்குது. ஏன்னா ஆண் குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையை நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு வீட்டில் வாழ போகிற பொண்ணு, இதெல்லாம் கற்றுக்கோ, ஒழுக்கமாறு, அடக்கமாறு, இப்படி உட்காரு, இப்படி சிரிலாம் சொல்லுவாங்க.
ஏன்னா இன்னொருத்தருக்காக நம்ம தயாரிக்கிற ஒரு பெண் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. இப்போ நமக்கு அதுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஆணுன்றது இன்னொரு குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்காகவே நம்ம தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ஆணை நம்ம ஒழுங்காக தயாரித்தா தான் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்க முடியும். இந்த ஆணை நம்ம தவறாக தயாரிச்சிட்டோம்னா உலகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஹிட்லராகவோ, ஒரு முசோலினியாகவோ, ஒரு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவோ நம்ம பிள்ளை இருந்துடக்கூடாதுன்றதில் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பெற்றோர்கள் எதில் முக்கியத்துவம் தராங்கன்னா, இந்த பையனுக்கு நம்ம எல்லா சௌகரியங்களும் தரணும், எல்லா சந்தோஷத்தையும் நம்ம தரணும், நம்ம பெற்றோர் நமக்கு தராத சந்தோஷத்தை நம்ம பிள்ளைக்கு நம்ம தந்துடணும்னு சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. ரெண்டாவது படிப்புக்கு முக்கியத்துவம் தராங்க. அடுத்தது அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட், சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தராங்களே தவிர, இந்த குழந்தையோட பேசிக் ஒழுக்கம், இதை ஷேர் பண்ணணும், இதை செய்யணும், தவறுகள் செய்யக்கூடாது, இந்த திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தா அதுக்கு நம்ம தவறுன்னு உணர்ந்து வருந்தணும் அப்படின்ற அந்த பேசிக்கான அந்த மனிதாபிமானத்துக்கு அடிப்படையான அந்த அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லி தரதில்லை. அது ஸ்கூல் சொல்லித்தரணும்னு நினச்சிக்கிறோம், இல்லை இது வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு வர தப்புன்றதுனால நம்ம குழந்தை வேறு எதை கற்றுக்குதோ இல்லையோ, இந்த மனிதர்களுக்குன்னு உண்டான அந்த பேசிக் அறத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அதுவும் ஸ்பெஷலாக ஆண் குழந்தைகளுக்கு தன் சுய கட்டுப்பாடை எப்படி வச்சுக்கிறது, ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக நடந்துக்கணுன்றதை பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லித்தரணும். இப்போ பெற்றோர்கள்கிட்டயே இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது. பெண்களை குறைவாக பேசுகிறது, பெண்களை ஒரு போக பொருளாக இவங்களே பேசுவாங்க. பொம்பளைனா இப்படிலாம் இருக்கணும், ஒரு பொம்பளை தானே அவனுக்கு என்ன தெரியும்லாம் அவங்க அசால்ட்டாக பேசும்பொழுது அந்த குழந்தை நினச்சிக்குது அப்போ பொம்பளைனா இன்ஃபீரியர் போல இருக்குது, அது வேல்யூ கம்மி போல இருக்குதுன்னு நினைக்கிறதுனால பிற்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நம்ம பார்க்குறோம். நம்ம வழக்கமாக குற்றம் சாட்டுற இன்னொரு முக்கியமான ஒரு ஊடகம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஊடகம் வந்து திரும்ப திரும்ப பெண்ணை வந்து இந்த பாதி பாவடை போட்ட, இடுப்பு காட்டுற, இல்லை தொடையை காட்டுற, இல்லை தொப்புல காட்டுற ஒரு கேரக்டராகவே பெண்ணை சித்தரிக்கிறதுனால ஆண்களுக்கு இந்த கலவியல் இச்சை ரொம்ப தூண்டப்படுது. அதுக்கு நிகராக அவனுக்கு பார்ட்னரே இல்லைன்னா அவன் இந்த மாதிரி யாரையோ போய் மேயறதுக்கு, இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு, யார்கிட்டயோ போய் வேட்டையாடுறதுக்கு உண்டான தன்மை அவனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம அவனை திட்டுறோம், ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு நம்ம கேட்குறோம். ஒரு பக்கம் இந்த ஆண் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், இன்னொரு பக்கம் பெற்றோர் அவனை நல்லபடியாக வளர்க்கணும்னு நம்ம சொல்லும் பொழுதே, மூன்றாவது அங்கமாக இருக்கிற இந்த சமுதாயம், இந்த மீடியா, இந்த ஊடகம்ன்றது ஆண்களை தேவையில்லாமல் தூண்டக்கூடாதுன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பெண்களை திரும்ப திரும்ப ஒரு போக பொருளாக சித்தரிக்கிறத மீடியா கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்ம சினிமாவை பற்றி நிறைய சொல்கிறோம், ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட்டுறோம், இல்லை டெலிசீரியலை விட்டுறோம், இல்லை நம்மளோட யூடியூப்பில் வர ஸ்ட்ரீமிங்கில் வர வீடியோஸை விட்டுறோம். ஒட்டுமொத்தமாக எல்லா ஊடகங்களும் பெண்களை இப்படி சித்தரிக்கிறத கண்டிப்பாக கைவிடணும். நீ இப்படி நடந்துக்கணுன்றதை குழந்தையை தயார்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக குழந்தைகளை எக்கச்சக்க பாதுகாப்போடு வளர்க்கணும், தனியாக விடுறது சேஃபே கிடையாது. இப்போ பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு போகிறதுனால குழந்தைகளை தனியாக விடுற நிர்பந்தம் வந்ததுன்னா அதுக்குன்னு சோஷியலாக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பை கொண்டாடுறது ரொம்ப அவசியம். அதுக்கு இது மாதிரி தேவைகளை நம்ம வலியுறுத்தி சொல்லும்போது மேபி காலப்போக்கில் அதுக்கு உண்டான சர்வீசஸை கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.